காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோ நீங்க எடுத்துக்கிட்டாலே டக்கு டக்குன்னு நீங்க சொல்லலாம். வேறஸ் பிஜேபி உடைய மேனிஃபெஸ்டோ யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பசிக்குதுடா எனக்கு சோறு போடுறான்னு கேட்டா 2047 22 வருஷத்துக்கு அப்புறம் நான் உனக்கு பிரியாணி போடுறேன் அப்படின்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா. 2047 மோடி இருப்பாரா இல்ல நம்ம இருப்போமானே தெரியாதா. உலக பசி குறியீட்டுல 111வது இடத்துல இருக்கு. ஸ்மிருதி இரானி எவ்வளவு அலட்சியமா பதில் சொல்றாங்க. காலையில இருந்து நான் வந்து 10 மீட்டிங் ஃபிளைட் கீட்டு நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட போன் பண்ணி கேட்டா நான் பசிக்குதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு. சாப்பாடுக்கே குறைச்சல் இல்லங்கிறது கிடையாது, சாப்பாடுக்கே ஆக்சஸ் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு அந்த வேறுபாடே தெரியல. இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களுக்கே தெரியுது, பிஜேபி இஸ் த மோஸ்ட் கரப்ட் பார்ட்டி அப்படின்னு. ஒரு நாட்டுடைய பிரதமரும் ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சரும் எந்த கூச்ச நாச்சமுமே இல்லாம ஒரு நேரலை தொலைக்காட்சியில வந்து போய் சொல்றாரு. எலக்ட்ரல் பாண்ட் மூலமா 64% வந்து எதிர்கட்சிகளுக்கு போயிருக்குன்னு சொல்றாரு. 80 கோடி மக்களுக்கு இலவசமா நாங்க ரேஷன் கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இங்க 5 கிலோ அரிசியை எடுத்து கொடுத்துட்டு அங்க 5 ஏர்போர்ட்டை தூக்கி அதானி கிட்ட கொடுக்குறாங்க. எப்பவுமே ஒரு கார்பரேட்டுக்கு ஆதரவா தான் இந்த அரசாங்கம் இருந்திருக்கு. அதனாலதான் அடிப்படை மக்களுடைய பிரச்சனையே இவங்க வந்து புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. பாமக நீட்டுக்கு எதிராக இருந்தது இல்ல. உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்றாரு எவ்வளவு உயிர் போனாலும் நீட்டை வாபஸ் வாங்க மாட்டோம்னு. ஒரு வீடியோ வைரல் ஆகுது. சௌமியா அன்புமணி கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, அந்த கேள்வி கேட்டவர் அடிச்சு துரத்துறாங்க இங்க இது பாமக காரங்க. பிஜேபிக்கு அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. வணக்கம் மேம். வணக்கம். 10 ஆண்டுகால வெற்றி சாதனைகள்லாம் வந்து பட்டியலிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலையும் சேர்த்து வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க பாஜகவுடைய வாக்குறுதிகள்ல. அதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? அந்த தேர்தல் வாக்குறுதிகள் பாஜகவினுடைய வெற்றிக்கு உதவுமா? பாஜகவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல அவங்க ரெடி பண்ணாங்க. நீங்கள் காங்கிரஸோடைய மேனிஃபெஸ்டோ எடுத்துக்கோங்க. ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திரை போகிறாரு. 2 யாத்திரை போகிறாரு. ஒன்று கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர், இன்னொன்று மணிப்பூர்லேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் போகிறாரு. பலதரப்பட்ட மக்களை வந்து அவர் கிரவுண்ட் லெவலில் மீட் பண்ணுறாரு. அந்த வைப்ஸு, அந்த அவங்க எந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்தியை வரவேற்கிறாங்க. உதாரணத்துக்கு மணிப்பூரில் வந்து எந்த அளவுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ராகுல் காந்தியை வரவேற்றாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ எல்லா தரப்பு மக்கள், குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், இப்படி எல்லா தரப்பு மக்களோடையும் வந்து அவர் இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், கிரவுண்ட் லெவலில் என்ன ப்ராப்ளம்ஸ் இவங்க இந்த 10 ஆண்டுகளில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் உணர்றாங்க. கடந்த டிசம்பர் மாதமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கைக்குன்னு சிறப்பாக ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இவங்க இந்த யாத்திரையில் இவங்க கன்ஃப்ராண்ட் பண்ண அந்த விஷயங்களை எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு, அப்போ எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிற வகையில் காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ இருந்தது. அதை நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே டக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு 4 விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 லட்சம் அரசாங்க வேலைகள் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புறோன்னு இருக்காங்க. 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் சம்பளம் கொடுத்து அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுக்குற கேரண்டியை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கான ஒரு மகாலட்சுமி திட்டம்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்து எம்எஸ்பியை லீகலைஸ் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுடைய நலன் பாதுகாக்கிறதுக்கான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி நீங்கள் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி வரிசையாக நம்மளால் வரிசைப்படுத்தி சொல்ல முடியும். வேறஸ் பிஜேபியோடைய மேனிஃபெஸ்டோ யோசிச்சு பாருங்களேன். ஏப்ரல் 19 இங்கே தேர்தல் நடக்குது, முதல் கட்ட தேர்தல். அப்படின்னா மார்ச் 30ஆம் தேதி தான் அவங்க வந்து மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறதுக்கு, தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறதுக்கான கமிஷனையே வெறும் 15 நாள் முன்னால் போடுறாங்க. 15 நாள் முன்னால் போட்ட ஒரு கமிஷன் 14 நாளில் கிட்டத்தட்ட 14 லட்சம் அப்ளிகேஷன்ஸை வந்து நாங்கள் வந்து இவர் சொன்னார், நீங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் முன்னால் மோடி சொன்னார், உங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் மாற்றங்கள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்களோ அதெல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கன்னு. யோசிச்சு பாருங்க, 14 நாட்களில் 14 லட்சம் சஜஷன்ஸை வந்து இவங்க வந்து ஆய்வு பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் இவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்களா? அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் வந்து மேலோட்டமாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு சாலிடாக இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய கோர் இஷ்யூஸை இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி அதில் பேச்சே கிடையாது.
எப்படி வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேச்சே கிடையாது. விலைவாசியை பற்றி எங்கள் பேச்சே கிடையாது. என்ன பண்ண போகிறோங்கிறது பேச்சே இல்லை. அண்ட் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்திருக்கக்கூடிய தரவுகள் கூட நிறைய முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. இவங்களுடைய அரசாங்க அறிக்கைகளில் வெளிவந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபிகர்ஸும் வந்து ரொம்ப நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு பசிக்குதுரா எனக்கு சோறு போடுறான்னு கேட்டால் 2047 22 வருஷத்துக்கு அப்புறம் நான் உனக்கு பிரியாணி போடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. 2047 மோடி இருப்பாரா இல்லை நம்ம இருப்போமானே தெரியாது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்ன, இதற்கு நீங்க என்ன தீர்வு சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ 10 வருஷமா நீங்க கொடுத்த கேரண்டி 2014 என்ன சொன்னீங்க, ஒரு ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டோடைய ஒரு டெம்போல தானே நீங்கள் 2014 ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களுக்கே தெரியுது, பிஜேபி இஸ் த மோஸ்ட் கரப்ட் பார்ட்டி அப்படின்னு. அவங்களுக்கு எதிராக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஆனால் ஒரு நாட்டுடைய பிரதமரும் ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சரும் எந்த கூச்ச நாச்சமுமே இல்லாமல், அடிப்படை கூச்சம் கூட இல்லாமல் ஒரு நேரலை தொலைக்காட்சியில் வந்து அவர் வந்து பொய் சொல்கிறார். எலக்ட்ரல் பாண்டு மூலமா 36% பிஜேபிக்கு வந்திருக்கு, 64% வந்து எதிர்கட்சிகளுக்கு போயிருக்குன்னு சொல்றாரு. வேறஸ் அந்த மொத்த 16,000 crores 8,000 50% மேல வந்து பிஜேபி தான் வந்து கல்லா கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு முக்கியமான பொய் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரல் பாண்ட்ஸை பிஜேபி கொண்டு வந்ததுனால தான் கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. எங்க கருப்பு பணம் ஒழிஞ்சது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா? இவர்களுக்கு தானே மணி லாண்டரிங் பண்றதுக்கு ரொம்ப ஒரு வசதியா போச்சு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஸ்கீமு. மூணாவது முக்கியமான பொய் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி வந்து இதெல்லாம் கொண்டு வந்ததுனால தான் இதெல்லாம் வெளிப்படையாக மக்களுக்கு வந்து யார் எவ்வளோ டொனேட் பண்ணாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு கொண்டு போய் தெரிஞ்சதுன்னு அதுக்கும் வெக்கமே இல்லாமல் கிரெடிட் எடுத்துக்க முயற்சி பண்ணுறாரு. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்றிய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் மூலமாக எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எவ்வளோ டொனேஷன் வருது அப்படிங்கிறது பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு இதே அரசாங்கத்து சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வாதாடினாங்க. ஆனா எல்லா வாதங்களையும் புறம் தள்ளிவிட்டு சுப்ரீம் கோர்ட் இது டோட்டலி அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல், இந்த 2 வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு மக்கள் விரோதமான, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு ஊழல் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டே வந்து தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ரொம்ப அமித்ஷா பொய் சொல்றாருங்க. 20,000 கோடி வந்தது, அதுல 14,000 கோடி எதிர்கட்சிகளுக்கு போயிருக்குன்னு ஒரு பொய்யை சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் வந்து இப்படிப்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள்லயே இவ்வளோ பொய்ய சொல்றாங்க, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முயற்சி பண்றாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இவங்க கிட்ட நேர்மையை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத மக்கள் உணரும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எந்த அளவுக்கு இவங்க மேலோட்டமா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2024 லோக்சபா தேர்தலில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவுன்னு எல்லாரும் பேசினாங்களா இல்லையா? மோடி பேசினாரு, ராஜ்நாத் சிங் பேசுறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுறாரு, நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க, அண்ணாமலை பேசுறாரு. இவ்வளவு பேசினவங்க கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தை அவங்களோட தேர்தல் அறிக்கையில இருந்ததா? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு இந்த 10 வருஷத்துல நாங்க இவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறோம், இனி வரும் ஆட்சியில வந்து நாங்க இதுக்காக ஏதாவது செய்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கிடையாது. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் எத்த தின்னா பித்தம் தெரியும், எதை எடுத்து இங்க அரசியல் பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற பர்மிட்டேஷன் காம்பினேஷனை தான் இவங்க தொடர்ந்து ட்ரை பண்றாங்களே தவிர உண்மையிலே மக்களோட, அடித்தட்டு மக்களோட, அவர்களுடைய பிரச்சனைகளோட இவங்களுக்கு என்னைக்குமே கனெக்ட் இருந்ததே கிடையாது. ஏன்னா இது எப்பவுமே ஒரு கார்பரேட்டுக்கான, ஒரு பணக்காரர்களுக்கான அரசாங்கமாக தான் இருந்திருக்கு. அதனால தான் அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத ஏற்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு உதாரணம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ப. சிதம்பரம் அவர்கள் வந்து பேசுறாரு, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தியும் வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தியும் எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறாங்க. இதை ஒட்டி அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. உடனே அண்ணாமலை கிட்ட இருந்து என்ன பதில் வருது? யாருக்கு வேலை இல்லை? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வேலையோட நல்லா தான் இருக்கிறாங்க. ப. சிதம்பரத்துக்கு வேலை இல்லை, கார்த்திக் சிதம்பரத்துக்கு வேலை இல்லை, ராகுல் காந்திக்கு வேலை இல்லை அப்படின்னு பேசுறாரு. அப்போ இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத ஏத்துக்கிறதே இவங்களுக்கு சங்கடமா இருக்கு. they are not even able to face the issue. இந்த இஷ்யூ இருக்குன்றத ஒரு அரசாங்கம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் அந்த இஷ்யூக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத யோசிக்கும். ஒரு இஷ்யூ அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன்.
உலக பசி குறியீட்டில் 111வது இடத்துல இருக்கு இந்தியா அப்படின்னு தரவுகள் வருது. ஸ்மிருதி இரானி எவ்வளோ அலட்சியமாக பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல. காலையிலேருந்து நான் வந்து 10 மீட்டிங்னு ஃப்ளைட்டு கீட்டுன்னு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் நான் பசிக்குதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த வேறுபாடே தெரியல. ஸ்மிருதி இரானியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிட நேரம் இல்லை, சாப்பாடுக்கே குறைச்சல் இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு சாப்பாடுக்கே ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த அடிப்படை வேறுபாடை கூட, அந்த அடிப்படை வலியை கூட இவங்களால புரிஞ்சுக்க முடியல. அவ்வளோ மேலோட்டமான ஒரு மக்களாக இருக்கிறாங்க. 80 கோடி மக்களுக்கு இலவசமாக நாங்கள் ரேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே 5 கிலோ அரிசியை எடுத்து கொடுத்துட்டு அங்கே 5 ஏர்போர்ட்டை தூக்கி அதானிக்கிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் நிதர்சனமாக நான் எப்போவுமே ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக தான் இந்த அரசாங்கம் இருந்திருக்கு. அதனால தான் அடிப்படை மக்களுடைய பிரச்சனையே இவங்க வந்து புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. அதுதான் இவங்களுடைய பெரிய ட்ராபேக்காக இருக்குது. மேம், தமிழகம்னு பார்க்குறப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அப்படின்னு பார்த்தா திமுக, அதிமுக தான். பட் திமுக கூட்டணி இந்த தேர்தல் களமில் வந்து பெருசாக அதிமுகவை எதுவுமே சாடி பேசலை, எந்த இதுவுமே பெருசாக எடுத்துக்கல. மாறாக பாஜகவை சாடி பேசுகிறாங்க, பாஜகவை தான் அதிகமாக பேசுகிறாங்க திமுக கூட்டணி எல்லாம். இதற்கான காரணம் என்ன மேம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது 2024 லோக்சபா தேர்தல்மா. மத்தியில் யார் ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதா நான் தெளிவாக சொல்கிறேன். மார்க் மை வேர்ட்ஸ், யார் ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தல் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக 10 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியை தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம தாக்கி பேசணும். நம்பர் 1. நம்பர் 2, எடப்பாடியை பற்றியும் முதலமைச்சரும் சரி, மற்ற எதிர்கட்சி தலைவர்களும் சரி, வேட்பாளர்களும் சரி பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மேடையிலுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும், செப்டம்பர் மாதத்து வரைக்கும் பிஜேபியோடைய கூட்டணியில் தான் இருந்தாங்க. பிஜேபி கொண்டு வந்த எல்லா திட்டத்துக்கும் ஆமாசாமி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை நியாயப்படுத்த வர முயற்சி பண்ணாங்க. இன்னமுமே அந்த வீடியோஸ்லாம் வைரலாக இருக்குல்ல. ஒரு சிஏஏ சட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்து, இன்னைக்கு அவங்க அதிமுக ஆதரவு கொடுக்கலன்னு அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தியிருக்கப்படாதுல்ல. அப்போ அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணார் எடப்பாடி. அதே மாதிரி வேளாண் சட்டங்கள் இன்னைக்கு அவங்க திரும்பி பெற்றுவிட்டாலும் வேளாண் சட்டங்களை கொண்டு வரதுக்கு அதிமுக ஆதரவாக தானே நின்றுச்சு. நீட்டு விஷயத்தில் இவ்வளோ இது நாள் வரைக்கும் வந்து நீட்டு கொண்டு வந்ததுக்கு காங்கிரஸும் திமுகவும் காரணம்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னாலே எடப்பாடி பேசுகிறாரு, நீட்டு வந்ததுக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போது இவர்கள் எந்த அளவுக்கு வந்து இவங்களே எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்கல்ல. ஒருவேளை இந்த லோக்சபா தேர்தலில் ஒரு தொங்கு சபை வந்துச்சுன்னா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எடப்பாடி கிட்ட கேட்டால் அது அப்போ வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. தெளிவாக நீங்கள் பிஜேபியோட கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா பாஜகவுக்கு என்ன இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெளிவாக ஏன் உங்களால் சொல்ல முடியல? மோடி எப்படி சைனான்னு சொல்ல பயப்படுறாரோ அந்த மாதிரி எடப்பாடி மோடின்னு சொல்லவே பயப்படுறாரு. அப்போ இது போன்ற விஷயங்கள் வந்து எடப்பாடி ஏடிஎம்கே உடைய ஒரு வீக்னஸையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுது. இன்னமும் வந்து மேலோட்டமாக தான் நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், கூட்டணியை முறிச்சுக்கிட்டோம், வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டினை பண்ணவே முடியாது. அது இருக்க தான் செய்யுது. அது மக்களும் வந்து அதை உணர்றாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் திமுகவுடைய கேம்பெயின் வாஸ் வெரி கிளியர். அவங்களோட ப்ரைமரி டார்கெட் பிஜேபி, which they handled very well. அவங்களுடைய செகண்டரி டார்கெட் வந்து ஏடிஎம்கே. ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிஜேபியை தாக்குறாங்களோ கொலாட்ரல் டேமேஜ் ஏடிஎம்கேக்கும் நடக்க தான் போகுது. ஸோ தே வர் வெரி கிளியர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செகண்டரி டார்கெட் வந்து ஏடிஎம்கேன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா பாஜகவுடைய கூட்டணி முறிவு ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பாஜகவோட பி டீமாக செயல்பட்டு இருக்கு அதிமுக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு வரப்போ இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜகவை எதிர்க்கிறதுக்காக தமிழகத்தில் இருக்க பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. மேபி இவங்க 2 பேருக்குள்ள மறைமுகமான கூட்டணி இருக்கும், அப்படி அந்த மாதிரி ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறைமுகமான கூட்டணி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் ஹைலி ஸ்டூபிட். பட் ஆனால் ஒரு ஆரோக்கியமான அரசியல் போட்டி என்றைக்குமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவில் இருந்தது. ஏன் ஆரோக்கியமான அரசியல் போட்டின்னு சொல்கிறேன்னா, இப்போ 60 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 60 வருஷத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் திமுகவை அழிச்சிடணும், திமுக இருக்கக்கூடாது அப்படின்னு அதிமுகவும் பேசுனது கூடாது,
அதிமுகவை ஒரேடியா அழிச்சிடணும், அதிமுக இருக்கக்கூடாது அப்படின்னு திமுகவும் பேசினது கிடையாது. எப்பவுமே வந்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சுக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்குள்ள அந்த ஆரோக்கியமான ஒரு அரசியல் போட்டி இருக்கு. ஆனா இந்த பாஜக வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வன்மம், எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து மனசுக்குள்ள வந்து இந்த ஒரு அடிப்படைவாதம், ஒரு சர்வாதிகாரம் இருந்ததுன்னா, மோடி வந்து மேடையில் பேசுறாரு, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுகவே காணாம போயிடும், திமுகவே இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுறாரு. அண்ணாமலை வந்து பேசுறாரு, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவே சுத்தமாக காணாம போயிடும், அதிமுகவே இருக்காது அப்படின்னு பேசுறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஆரோக்கியமற்ற ஒரு அரசியல், ஒரு வன்முறை நிறைந்த அரசியலை தான் இவங்க வந்து களத்துக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வேண்டாம் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே தமிழ்நாட்டுடைய நலன் விரும்பக்கூடியவர்கள், அவங்க திமுகவில் இருந்தாலும் சரி இல்லை அதிமுகவில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, தமிழ்நாடு ஆரோக்கியமா நிம்மதியா இருக்கணும்னா திமுகவும் அதிமுகவும் தான் களத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையிலேயே அதிமுக களத்தில் இருக்கிறது தான் திமுகவுக்கும் நல்லது அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருந்தது. அதை வந்து இவங்க இந்த சமீப காலமாக, அதுவும் குறிப்பாக இந்த அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு அக்ரஸிவ் விண்டிக்டிவ் பாலிடிக்ஸ் வந்து அதிகமாயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது தமிழ்நாட்டுக்கே ஆரோக்கியமானது கிடையாது. அது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, திமுக இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி அதை உணர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் எப்பவுமே முதல்வர் நீங்க மேடையில பேசும்பொழுது கூட நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக தான் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி, மாநில அளவுல எதிர்கட்சி அப்படின்னா அது அதிமுக தான். அப்ப அதற்கான அந்த எதிர்கட்சிக்கான ஒரு மரியாதையை வந்து அவர் கொடுக்கிறார். அதை தான் அவர் ரெக்கக்னைஸ் பண்றாரே தவிர பாஜகவை ஒரு பொருட்டாவே அவங்க நினைக்கலையே. இதனால் வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால நடந்த அரசியல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவை எப்பவுமே அவர் வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் இவங்க சொல்லக்கூடிய பொய்களை வந்து அவர் நிகேட் பண்றதுக்கான அரசியலை தான் கையில் எடுத்திருக்கிறாரே தவிர எதிர்கட்சியாக அவர் என்னைக்குமே வந்து அதிமுகவை தான் அவர் வந்து மதிச்சு நடந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் தமிழ்நாடுக்கு தேவை. மேம், தொடர்ச்சியாக பார்க்குறப்போ பாஜகவுடைய தேர்தல் நிலைப்பாடை தாண்டி அவங்களுடைய கூட்டணி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது மேம். யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பாமக வந்து அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. இந்த கூட்டணி வந்து மக்கள் மத்தியில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மேம்? பாமக ஸ்டாண்ட்ஸ் டோட்டலி எக்ஸ்போஸ்டுங்க. இவங்களோட சுயநலத்துக்காக இன்னைக்கு போய் வந்து பாஜகவோட கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. பாமக நீட்டுக்கு எதிராக இருந்ததில்ல. இன்னைக்கு நேற்று வந்து உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்றாரு, எவ்வளோ உயிர் போனாலும் நீட்டை வாபஸ் வாங்க மாட்டோன்னு. பாமக வந்து 10.5% கேட்டீங்கல்ல, அந்த 10.5% எப்போ சாத்தியமாகும்? ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒரு சென்சஸ் நடத்தி உங்களுக்கான ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா தானே அது வந்து நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக என்ன சொல்லுது? சாதிவாரி கணக்கு எடுக்க மாட்டோங்குது. சோஷியோ எக்கனாமிக் சென்சஸே எடுப்பாங்களா அப்படின்னு தெரியலையே. டிஜிட்டல் இந்தியான்னு பேசுறாங்க. கோவிட் காலத்துல மேலை நாடுகள்லாம் ஆன்லைன்ல சென்சஸ் எடுத்தாங்கங்க. நீங்க டிஜிட்டல் இந்தியான்னு பேசுறீங்க, மூளை முடுக்குக்கெல்லாம் நாங்க வந்து டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசுறீங்க. ஏன் உங்களுக்கு 20 வருஷமா ஏன் சென்சஸ் எடுக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதை பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. அப்போ உங்களுடைய நேரடியான கோர் இஷ்யூஸ்லயே வந்து உங்களுக்கும் உங்களுடைய கூட்டணி கட்சிக்கும் ஒரு ஒற்றை நிலைப்பாடு இல்லையே. இப்ப நீங்க எல்லா கூட்டணியிலையும் எல்லாருடைய கொள்கைகளும் ஒன்று சேர்ந்து ஒற்று போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நீங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோ இது எடுத்தீங்கன்னா கோர் இஷ்யூஸ்ல எல்லாருமே ஒரே ஸ்டாண்ட்ல இருக்காங்கங்க, எல்லாருமே ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து பல தேர்தல்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது, உடையாமல் இருக்குது, தொடர்ந்து வெற்றி பெறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது சந்தர்ப்பவாத கூட்டணி என்ன எப்படி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஒரு வீடியோ வைரல் ஆகுது, சௌமியா அன்புமணி கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் எப்படி வந்து உள் ஒதுக்கீடு நீங்கள் வாங்க முடியும்? அப்போ அதற்கு பிஜேபி எதிராக இருக்கு, அந்த பிஜேபிக்கே வந்து நீங்கள் ஓட்டு கேட்குறீங்களேன்னு கேட்டால் அந்த கேள்வி கேட்டவர் அடிச்சு துரத்துறாங்க இங்கே இது பாமகக்காரங்க. அப்போ அது பிஜேபிக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. அவன் வந்து மத பெருமையை பேசுகிறான், நீ சாதி பெருமையை பேசுகிற. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் அது
தே ஸ்டாண்ட் எக்ஸ்போஸ்ட். நோ, இந்த மாதிரி சந்தர்ப்பவாத கூட்டணிகள் வந்து தே வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்போஸ்ட். பிஜேபி ஆல் இண்டியா லெவலில் கூட இன்னைக்கு எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அவங்களோட கூட்டணியில் இருந்த பெரும்பாலான கட்சிகள் விட்டுட்டு வந்துட்டாங்க. அகாலிதள் இன்னைக்கு அவங்க கூட இல்லை, அதிமுக அவங்க கூட இல்லை, எல்லாம் துண்டு துக்குடா கட்சி. பிஜேபி என்டிஏ அலையன்ஸ்ல 38 பார்ட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்கங்க. பிஜேபியை தவிர ஏதாவது ஒரு பார்ட்டியோட பேரை வந்து மக்களால் சொல்ல முடியுமா? ஒரு பார்ட்டியோட பேர் மக்களோட மனசுல போய் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? அப்போ எந்த அளவுக்கு அந்த அலையன்ஸ் வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ சந்தர்ப்பவாதிகள் நாளைக்கு அலை மாறுச்சுன்னா அவங்க அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் வந்து எப்போவுமே ஒருத்தரை உருட்டி மிரட்டி உங்கள் பக்கம் நீங்கள் இழுத்து வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா எப்போ அலை மாறுதோ அவன் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு திரும்ப அந்த சைடு போவான். இல்லை மேம், அன்புமணி வந்து தொடர்ச்சியாக சொல்கிறாரு 2026லேயும் நாங்கள் பாஜகவுடன் தான் கூட்டணி வச்சுப்போன்னு திட்டவட்டமாக சொல்கிறாரு. ஆமாங்க, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? அதை நான் சொன்னேன். அவங்களுடைய அடிப்படை வாதம் வந்து இவங்ககிட்டையும் வந்து வேறு விதமாக வெளிப்படுகிறது. அப்போது ஒத்த கருத்து உள்ள 2 பேரும் வந்து சேர்ந்து இருக்கிறதுல வந்து பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. அவங்க அதை தாண்டி எதிர்நிலைப்பாட்டுக்கு வந்தால் தான் ஆச்சரியப்படணும். ரொம்பவே நீங்கள் பாருங்களேன், போன மாதம் சொல்கிறாரு பாஜக ஆட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னா மைனஸில் கொடுப்போம்னு சொல்லிட்டு 2 நாள் முன்னால் உட்காந்து சொல்கிறாரு மோடியை மாதிரி ஒரு உன்னதமான தலைவரே இல்லை. அப்போ அப்படி சொன்னீங்களே கேட்டால் அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. எல்லாருமே இன்னைக்கு ஓரளவுக்கு படித்தவங்க, சுற்றி வர என்ன நடக்குதுங்கிறலாம் தெரிஞ்சவங்க. நார்த்தில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ.